அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைன் கிட்டத்தட்ட மண்டிட்டுருச்சு ரஷ்யாட்ட அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. கடந்த 2-3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 4-5 முறை யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இது தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் மண்டியிட்டுட்டாரு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன, யுக்ரைன் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராகிவிட்டதா, அப்ப யுக்ரைனுடைய நிலப்பரப்பை ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா, அதனுடைய நிலைப்பாடு என்ன, ரஷ்யா இதை எப்படி எதிர்கொள்கிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த 2 நாட்களாகவே பயங்கரமான ஒரு ஆச்சரியகரமான செய்தி வெளிவர தொடங்கி இருக்குது. அது என்னன்னா, யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, அவர் வாண்டடா, நான் அப்படி யாருமே கேட்கலைன்னா கூட தானா இந்த மைக்கை பிடிச்சி சிலர்லாம் பேசுவாங்களா மைக்கை கண்டுட்டா, அந்த மாதிரி தானா அவர் கலந்து கொள்கிற மாநாடுகள்ல பல இடங்கள்லையும் ஒரு முறைக்கு பல முறை யுக்ரைன் சமாதானத்துக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாராக இருக்குது. ரஷ்யா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இடங்களை நாங்க ரஷ்யாவிடமே கொடுத்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கிற இடங்களை ரஷ்யாவே வச்சுக்கிட்டோம், நாங்க அதை பத்தி பேச போறது இல்ல. தற்சமயம் எங்களுக்கு இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தா போதும், அதற்காக நாங்க எதை வேணா செய்யறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொன்னது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. என்ன இந்த மனுஷனா இப்படி சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா எவனோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி பெருசு பண்ணி ஒரு போரை உருவாக்கி அந்த நாட்டையே அழிச்சுவிட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, நீங்க பிடிச்ச வரைக்கும் வச்சுக்கோங்க, நாங்க அமைதியா இருந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதும், எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்னு ரஷ்யாவிடம் இவர் ஒரு முறைக்கு பல முறை மண்டியிட்டு மன்றாடி இருக்கிறார் நண்பர்களே. அவர் சொன்னதுடைய முழு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்றாரு, இனிமேலும் இந்த போர் தொடர்றது அர்த்தமே இல்லை, எங்களால முடியல, இவ்வளவு அழிவை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அதனால இந்த போர் எப்படியாவது முடிவுக்கு வந்தா போதும். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. இந்த போர் எப்படியாவது உடனடியான ஒரு முடிவுக்கு வந்தா போதும், அதற்காக ரஷ்யா பிடிச்சிருக்குதுல இடங்கள், அதாவது டொனட்ஸ்க் வரைக்கும் கிழக்கு பிராந்தியத்தில் அப்படியே உள்ள அந்த டொனட்ஸ்க் பிராந்தியம் கிட்டத்தட்ட முழுமையாக ரஷ்யா பிடிச்சிருச்சு. அந்த ரஷ்யா எந்த பிராந்தியம் எல்லாம் பிடிச்சிருக்குதோ, எவ்வளவு பிடிச்சிருக்குதோ அத்தனையும் ரஷ்யாவே வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர் தேவை, உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் தேவை, நான் எங்களுடைய மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொன்னபோது எதிரில் இருந்தவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஜெலன்ஸ்கி போரை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் கடந்த ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் கூட தான் சௌரியத்துக்கு அமெரிக்காவுடைய ஏவுகணை வச்சு ரஷ்யாவுக்குள்ள மாஸ்கோல எல்லாம் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரஷ்யாவுடைய ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல கொண்டு போய் இவர் தாக்குதல் நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும்ல. திடீர்னு என்ன இப்படி ஒரு அந்தர் பல்ட்டி, திடீர்னு எப்படி இந்த மனுஷன் இப்படி சாமர்சால்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னு அங்க இருக்கிற பலருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணப்போ நாம் என்ன உணர்றோம்னா நண்பர்களே, இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம், ட்ரம்ப். அவ்வளோதான், ட்ரம்ப் முடிஞ்சு போச்சு. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதால அவர் இந்த போரை தொடர்வதற்கு விடமாட்டாரு. யுக்ரைனுக்கு இனிமேல் எந்த விதமான உதவியையும் அவர் செய்ய மாட்டாரு. இந்த பைடன் இருக்கிறது என்ன 1.5 மாசம் தான், நம்மளால கிளப்பி விட்டு போகுது அப்படிங்கிறத இப்பதான் விடிஞ்சதோ என்னமோ தெரியல ஜெலன்ஸ்கிக்கு. அதனால அங்கே ஃபண்டிங்கும் கட்டாயிரும், எல்லா விதமான சப்போர்ட்டும் கட்டாயிரும். அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் எப்படின்னா மண்டியிடு அப்படின்னா மண்டியிடணும், இல்லைன்னா ஜங்கு நங்கு நங்கு நங்குன்னு வச்சு அடிப்பா அப்படி, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த மனுஷன். அதனால ஜெலன்ஸ்கி பைடன் கிட்ட தன்னுடைய ஜம்பம்லாம் வேலை செஞ்ச மாதிரி ட்ரம்ப் கிட்ட தன்னுடைய ஜம்பம் வேலை செய்யாது அப்படிங்கிறத தெளிவாக இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிற நாள் நெருங்க நெருங்க நம்பாலுக்கு அப்படியே கிளி எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இப்பொழுது நம்பால் ரஷ்யா நீங்க பிடிச்ச வச்ச இடத்தையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க சாமி, எப்படியாவது எங்களை ஆள விட்டீங்கன்னா போதும்
அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாப்படி. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ட்ரம்ப் அவர்களை பாராட்டினாருங்கிறதையும் நாம மறந்துவிடக்கூடாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து ரொம்பவுமே தைரியசாலி, நல்ல மனுஷன், ஆச்சா ஓச்சான்னு பயங்கரமா பாராட்டினார் இல்லையா. அதனால ட்ரம்ப் வந்து எங்க புட்டின் பக்கம் சாஞ்சிடுவாரோ அப்படின்னு இப்ப ஜெலன்ஸ்கி நடுங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே முன்பு ட்ரம்ப் வந்து பிரசிடென்டாக இருந்தபோது புட்டினோடு ஒரு பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப்பை வச்சிருந்தாரு. இந்த மாதிரி பைடன் மாதிரி ஒரேடியா தாக்குறதோ ஒரேடியா போய் ஒட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதையும் செய்யலை அப்படிங்கிறதையும் நாம் உணர முடியுது. அதனால ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறது தானே சரி. எந்த ஒரு நாட்டுக்கும் நீ எனக்கான மரியாதை கூட நான் உனக்கான மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இரண்டு அதிபர்களும் இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கி இப்போ நடுவில் சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக நேற்றைய தினம் அவங்க நாட்டு பத்திரிகைகளே அவரை கிழிச்சு எடுத்துட்டாங்க நண்பர்களே. ஜெலன்ஸ்கிட்ட அப்படி பிச்சு பிச்சு எடுத்தாங்க. அப்பொழுது அவர் வந்து நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரியே ஒரு மழுப்பினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் சொன்னது வந்து ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். இப்போதைக்கு ரஷ்யா பிடிச்ச இடங்களெல்லாம் ரஷ்யா கிட்ட கொடுத்துருவோம், இது டெம்பரரி தான். அதற்கு பிறகு நாம நேட்டோ நாடுகளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த இடங்களை திரும்பி எங்ககிட்ட வாங்கி கொடுக்கணும் நேட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இது என்னடாது, அத்தைக்கு மீசை முளைக்கிறப்ப எங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியில் இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. உண்மை அதுதான் நண்பர்களே. அதாவது நான் வந்து சரண்டர் ஆகிறேன், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், நீங்கள் பிடிச்சதை நீங்களே வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு காலில் உளுந்து கெஞ்சுகிற ஜெலன்ஸ்கி அதுக்கு பிறகு எல்லாம் கேள்வி கேட்டோன்னே மேலே எந்திரிச்சு நின்று மீசையில் மண்ணோட்டலைங்கிற கதையா? நோ நோ நோ, இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? உங்கள் வீட்டில் பாதி இடத்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்ககிட்ட வாங்க முடியுமா? என்ன பேசுகிறாரு ஜெலன்ஸ்கி அப்படின்னு அவருக்கே தெரியுதா அப்படின்னு தெரியல. சரி, என்ன இருந்தாலும் ஒரு காமெடி நடிகன் தானே, மறுபடியும் ஒரு காமெடி நாடகத்தை நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது, விரைவில் இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. யுக்ரைன் இத்தனை நாட்கள் கனவு கண்டது போல அவங்க ரஷ்யாவை வீழ்த்தவும் முடியாது, ரஷ்யாவிடம் அவன் பிடிச்சி வச்சிருக்க அந்த கர்ஸ் பிராந்தியத்தை தாங்க ரொம்ப நாள் அதை அனுபவிக்கவும் முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ட்ரம்ப் காட்டுற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு தாங்க என்னென்னத்தை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு விலகிக்கிறது தான் யுக்ரைனுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஜெலன்ஸ்கி, அந்த நாட்டு அதிபரான ஜெலன்ஸ்கி யுக்ரைனை தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. நல்லா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா எவனோ அப்படிங்கிற மாதிரி பழமொழி கூட இப்ப எல்லாம் ஜாதியெல்லாம் சொல்ல முடியாத நண்பர்களே, பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அதனால அதை மாற்றி சொல்ல வேண்டியதா இருக்குது. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா எவனோ அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த யுக்ரைனை போட்டு நசிச்சு நாசமாக்கி சின்னா பின்னமாக்கி விட்டு இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அதுல இருந்து மீசையில மண்ணோட்டலைங்கிற கதையாக தப்பிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.